என் பொண்டாட்டியை நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோபத்தில் பெத்த பிள்ளையோட கழுத்தை அறுத்து கொண்டால ஒரு அப்பன். அது ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, அந்த பிள்ளை அடம் பிடிச்சி அவங்க அப்பா கிட்ட போயிருக்கு. அந்த குழந்தை 6 வயசு குழந்தை தானே. அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்காங்க ஸ்டேஷனில், ஏப்பா நீ உங்கள் அப்பா கூட போறியா இல்லை உங்கள் அம்மா கூட போறியா அப்படின்னு கேட்குறப்ப, நான் எங்கள் அப்பா கூட போகிறேன், எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், நான் என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவங்க அப்பா கூட போயிருக்கு. இந்த பொண்ணு ஏன் குழந்தைய இந்த மாதிரி ஒரு சைக்கோக்கிட்ட விட்டுட்டு நீ தனியாக சௌரியமாக இருந்த அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல. அந்த பொண்ணோட அம்மா முடிஞ்ச வரைக்கும் போராடி இருக்கான் அவங்ககிட்டேருந்து பிள்ளைய வாங்கிறதுக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் 1 இயராக பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கிறப்ப பிள்ளைய அந்த அம்மா தன்னோட வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டிருக்கு. அதுக்காக நிறையா போராடி இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு, கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்கு. ஆனால் ஏன் கோர்ட்டுக்கு போகலைன்றது தெரில. மேபி டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தால் தான் கோர்ட்டுக்கு போகலாம். இவன் கொஞ்சம் வசதி உள்ள ஆள் போல் இவன். அதனால் என்ன பண்ணியிருக்கு, சரி நம்மக்கிட்ட இருக்கிறத விட புள்ள மேலே அவன் பாசமாக தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்துருக்கு. அவங்க அடிக்கடி அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வருவான். பொண்டாட்டி வீட்டுக்கு வர்றப்போ உள்ளே அவங்க பூட்டிட்டு கதவை சாத்திக்குவாங்களாம். இவன் எப்பெல்லாம் பொண்டாட்டி வீட்டுக்கு வருவான்னா, எப்பெல்லாம் போதை தலைக்கிறது அப்போல்லாம் பொண்டாட்டி வீட்டுக்கு வரணும். அங்கே வந்து எல்லோரும் சுற்றி அக்கம் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவன் கையில் கத்தி வச்சுருப்பானா, அருவா வச்சுருப்பானா, கதவை போட்டு உடப்பானா. இவன் உள்ளேயும் போயிட்டு ரிமாண்ட் ஆகி வந்திருக்கான். அப்படி ரிமாண்ட் ஆகி வந்தாலும் அவங்ககிட்டேருந்து பிள்ளைய வாங்க முடியல. ஏன் பிள்ளைய வாங்க முடியலன்னா, போலீஸாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா புள்ள அப்பா கூட இருக்கிறேங்குது. குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும். ஆனால் என்ன தான் புள்ள அப்பா கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் பணக்காரன் வேறு என்ன பண்ணியிருக்கான்னு தெரில. ஸ்டேஷனில் அவனோட பிஹேவியரு, அவன் மேலே உள்ள கேஸுகள், அவனோட ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த குழந்தைய நியாயமாக அவங்க வச்சுருந்துருக்க கூடாது. அவங்ககிட்ட விட்டுட்டு, ஏன்னா எந்த நேரத்தில் இவன் எப்படி மாறுவான், தனியாக வேறு இருக்கான், ஆம்பளை என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதாவது மைண்டு எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா. அதுக்காக எல்லா ஆம்பளைங்களையும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவன் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கதறாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, புள்ள வருமா, நாங்கள் எங்கெங்கேயோ போனோமே, போராடினோமே. அவன் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வருவான், வீடியோ இருக்குது. வீடியோ இருந்து இப்போ பைக்கை முன்னாடி நீட்டினோடனே கேமராவுக்கு முன்னாடி வந்து திங்கு திங்குன்னு குதிக்கிறாங்க. ஒரு வேளை யூஸ்வலாக யாரும் பண்ண மாட்டோம் சார். ஆனால் அதையும் மீறி யாராச்சும் 1-2 பேர் அந்த கத்தி எடுத்து போனவனை ஒரு 5-6 பேரை சேர்ந்துக்கிட்டு, போடா நாயே, உன் பிரச்சனையெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்க, இல்லை கோர்ட்டில் வச்சுக்க, ஸ்டேஷனில் வச்சுக்க, ஏரியாவுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணின்னா இருக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று சும்மா ஒரு மிரட்டினாலும் பார்த்துருந்தா ஒரு வேளை அந்த குழந்தை உசுரோடு இருந்திருக்கும். அந்த குழந்தை ஆக்சுவலாக அந்த குழந்தை அவனுக்கு அப்பா அம்மாலாம் இருக்கா. இந்த கொண்டால் அவனுக்கு அப்பா அம்மாலாம் இருந்திருக்கு. இப்போ மொத்தமாக ஃபேமிலியோடு தலைமறைவு. அவன் மட்டும் இப்போ சரண்டர் ஆகியிருக்கான். அவங்கெல்லாம் வந்து தலைமறைவு. ஒரு கேஸு ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அதெல்லாம் யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது, ப்ரெஷர் தான். ஆனால் அந்த காசை காணும், பணத்தை காணும், நகையை காணும், ஏமாற்றிட்டேன், ஓடிட்டேன், அதெல்லாம் வேறு. உசுரை காப்பாற்றுங்க. ஒரு சைக்கோக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை யாராச்சும் வந்தால் காது கொடுத்து கேளுங்க. போனதுக்கப்புறம் புலன் விசாரணை பண்ணி ஆளை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை, வேஸ்ட்டு. போனது திரும்பி வராது. அதனால் ஏன்னா இந்த மாதிரி கேஸுகள் ஏகப்பட்டது எடுக்காமல் இருக்குது, நடத்தாமல் இருக்குது. இவ்வளவு ஏன்
எஃப்ஐஆரே பதிவாகாமல் பல கேஸுகள் இருக்குது. பதிவே ஆனாலும் எவன் கையை இங்கே ஓங்கி இருக்கோ, ஆள் பலமோ பணபலமோ அதிகார பலமோ எவன் கையை ஓங்கி இருக்கோ அவன் சொல்கிறது தான் எடுபடுது. ஒருவேளை இந்த ஸ்டேஷனில் கொஞ்சம் யோசிச்சிருந்து அவங்களுக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் அப்படியே கடப்பில் போடாமல், இதெல்லாம் ஒரு கேஸாக புருஷன் பொண்டாட்டி சண்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கொஞ்சம் சீரியஸாக இறங்கியிருந்தால் ஒரு வேளை அந்த குழந்தை பொழைச்சிருந்துருக்கலாம். ஒரு வேளை, அவ்வளோதான்.